ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஃபேமிலியோடு இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டாங்க. பஸ்ஸுக்கு வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கலம் கோட்டை போகிறோங்க. பேக்கலம் கோட்டைன்னா என்னென்னு தெரியுமா? இந்த பம்பாய் படத்தில் உயிரே சாங் எடுத்தாங்களே அந்த இடம் தாங்க. இப்போ வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனது. ரிட்டன் இன்றைக்கி தான் போகிறேன். வீட்டுக்கார் வரல, அண்ணன் தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க எல்லோரும், அண்ணன் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் பேக்கலம் வந்தாச்சு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சாங்காட் ஜில்லாவில் வந்து பேக்கலம்ங்கிற ஊர் பேரே பேக்கலம் தாங்க. ஆமாங்க, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஆனால் இது வந்து கோட்டை தான். ஏன்னா மழை காலத்தில் வந்து செம்மையாக தண்ணி நிற்கும் அந்த சைட்லலாம். உள்ளே இது கோட்டையை வந்து போருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. போர் டைம்லலாம் பெரிய பெரிய பீரங்கெல்லாம் வச்சு இங்கே தாங்க வெடிச்சிருக்கிறாங்க. போர் எதிரிகளை சுடுறதுக்காக இங்கே நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக பீரங்கி வச்சு சுடுவாங்க. கடல் வழியாக வர எதிர்ப்பெல்லாம் இங்கேருந்து தாங்க எதிர்த்துருக்காங்க. பாருங்க, இதுதான் அந்த டெம்பிள். இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸுங்க. வெளியே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் டோக்கன் வாங்கிட்டு இங்கே உள்ளே வந்து இவர்கிட்ட செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு இந்த வழியாக தாங்க போகணும். இது செகண்ட் என்ட்ரன்ஸ். இது வந்து கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது கொஞ்சம் பழசாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஒரு எதுவும் ரெடி பண்ணாமல் ஒரு மாதிரி பழசாக தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய இதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செம்மையாக இருந்துங்க கிளைமேட்டு. மழையோடு சேர்ந்த ஒரு சூப்பரான கிளைமேட் இது. இது என்னன்னு தெரியுதா? இதுக்கு மேலே தாங்க மனிஷா கோயிலெல்லாம் நின்று அரவிந்த் சாமியை பார்த்து பாட்டு பாடுவாங்க. இங்கேருந்து தான் அந்த சீன் எடுத்திருக்காங்க. பாருங்கள், இதுக்கு மேலே வந்து ஃபுல் வியூ பாருங்கள். கடல் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. என் பொண்ணு இங்கே வந்து போஸ் கொடுக்குறா. மழை தூறல் படுதுங்க, அதனால் ஷாலை சுற்றி விட்ட தலையில் ஒன்று பட்டுட்ருக்கு. குழந்தைங்களுக்கா ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறது அவங்களுக்கா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. தங்கச்சி வீட்டுக்காரர் பாருங்கள், வளைச்சி ஃபுல்லாக பாட்டு, வீடியோ, ஃபோட்டோ தான். இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் இது. அங்கேருந்து இங்கே பார்த்தா இது தெரியும். இது இங்கேருந்து அதை பார்த்தா அங்கே தெரியும். இங்கே 2 பேரும் இங்கேருந்து பார்த்து தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இந்த இடம் தான் வந்து அரவிந்த் சாமி வந்து நின்றுட்டுருக்கிற இடம். அலை பாருங்கள் எப்படி இப்போ செம்ம அலைங்க. காற்று பயங்கரமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய அலை வருது. இங்கே எங்கேயும் ஏறிலாம் நிற்க முடியாதுங்க. இங்கே வந்து அங்கங்கே செக்யூரிட்டி நின்றுட்டுருப்பாங்க. எங்கன்னா நம்ம இது மேலேயாவது ஏறினோம்னா வந்து அவங்க விசில் அடித்து இறங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக கண்காணிச்சிட்டே தாங்க இருப்பாங்க. யார் எங்கே போகிறாங்க, இது மேலே ஏறுறாங்களா, கடல் யாராவது இறங்குறாங்களான்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஈவினிங் டைமு மழை காற்று செம்ம பெரிய பெரிய அலை. அதனால் நிறையா பேர் 2-3 பேர் எக்ஸ்ட்ராவே நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம நிற்கிற இடத்துல உள்ளே வரைக்குமே அலை வருதுங்க. 6 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போதே 4 மணி 4 மணிக்கு தான் உள்ளே வந்தோம். 6 மணி ஆனதுனால எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வெளியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுங்க. என் பொண்ணு வந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நான் பாதி அவள் பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாருமே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து நிறைய இடத்துக்கு நானும் என் பொண்ணும் போக முடியாதால நிறைய இடம் வீடியோ எடுக்கலை. என் ஃபோன் வேறு பாதியிலே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள். சரி, இனிமேல் எப்போ வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. பாய்.